ஆளை இழுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜிதில் நின்று தொழுகிறாங்க. இப்ப பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மௌத்து பிறகு பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த மௌத்து பிறகு மதீனாக்குள்ள பெரிய வெடிப்புகள் வரப்போகுது. ஹிலாபத்துல பிரச்சனை வரும். மதீனாவை பெருக்கிறதுக்கு முனாஃபிக்கள் ரெடியாகுவாங்க. வெளியூரில் இருந்து எதிரிகள் மதீனாவை தாக்கி பிடிக்க தயாராகுவாங்க. நிறைய பேர் பொய் நபிகள் தோண்டுவாங்க. என்னோட இருந்தவங்க என்ன விட்டுட்டு போறாங்க. யார் அடுத்த ஹலீஃபா மன்றத்துல பிரச்சனை வரப்போகுது எல்லாம் தெரியுது. இதுக்குள்ள பரிகாரம் என்னண்டா, ஒரு ஜமாத்துண்ட தயாரிச்சாங்க, நோயோட தயாரிச்சாங்க. அந்த ஜமாத் எங்க போகுது? ஜோர்தானுக்கு போகுது. 3500 பேர் அந்த ஜமாத்துல ரெடியா இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்களும் தயார். சையதுனா அபூபக்கர் தயார், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தயார், மூத்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் தயார். அவங்க எல்லாரையும் வச்சுக்கொண்டு 17 வயசு ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீரா போட்டாங்க. 17 வயசு. எங்கட பிள்ளைகள் இப்பதான் எக்ஸாம் எழுதுற காலம், இன்னமும் தொழிலை பத்தி யோசிக்காத காலம். 3500 பேருக்கு லீடர்ஷிப் கொடுத்து அல்லாஹ் ரசூல் நியமித்த கடைசி அமீராக மாறுறாரு. சில பேர் குறை சொன்னாங்க. பெரிய பெரிய மூத்த அனுபவசாலிகளான முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இருக்கும்போது சின்னொரு வாலிபரை அமீராக போட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறிட்டாங்க. சொன்னாங்க, காதில சத்தங்கள் புழுகுதே குறை சொல்றதாக. நான் அடிச்சு சொல்றேன், இவரோட வாப்பா ஸைத், இவரோட வாப்பா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல ஜமாத்துகளுக்கு அமீரா வைத்திருக்கிறாங்க. அவர் உண்மையிலே தகுதியானவர். அவருடைய மகன் தான் இவரு, இவரும் தகுதியானவர். நீங்க இவரை குறை சொன்னா என்ன குறை சொல்றது மாறின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அந்த தயாரிப்பையும் வலியோட வலியா செஞ்சு கொண்டாங்க. புதன்கிழமை இன்னமும் வருத்தம் அதிகரிக்குது. தலையில பெரியோர கட்டுப்பாட்டு இருக்கிறாங்க. தலைவலி, மயக்கம் இன்னொரு பக்கம், காய்ச்சல் கூடிக்கிட்டே போகுது. தலைவலியோடு இருக்கிறாங்க.